SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கைது செய்யப்பட்ட முன்னாள் MP நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவு. பலத்த பாதுகாப்பு மத்தியில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுரேஷ் சால். நடுக்கடலில் 3 கப்பல்களை தாக்கியுள்ள ஈரான். ஹார்முஸ் நீரிணையில் அதிரடி. தொடரும் பதட்டம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். கிளிநொச்சி இரணிதீவு கடற்பகுதிக்குள் கடந்த 9ஆம் தேதி மற்றும் 14ஆம் தேதிகளில் அத்துமீறி கடத்தொழில் ஈடுபட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட 14 கடத்தொழிலாளர்களுக்கு கிளிநொச்சி நீதிவான் நீதிமன்றம் இன்றிலிருந்து 10 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் கடந்த 9ஆம் தேதி 10 கடத்தொழிலாளர்களும் கடந்த 14ஆம் தேதி 4 கடத்தொழிலாளர்களும் இரணிதீவு பகுதியில் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் மன்னார் வடக்கு இரணிதீவுக்கு அண்மித்த கடற்பரப்பில் கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் விசாரணைகளின் பின்னர் கடற்படையினரிடமிருந்து பொறுப்பேற்றுக் கொண்ட கடத்தொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் வி. கனிஷ்டன் மற்றும் அபர்த்தி உத்தியோகத்தர்கள் டிரோசன் சதீஷ்குமார் ஆகியோர் இவர்களையும் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினார்கள். இதையடுத்து குறித்த 14 கடத்தொழிலாளர்களையும் இன்று வரை விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிவான் பொன்னுத்துறை கிருஷாந்தன் முன்னிலையில் வழக்கு விசாரணைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 10 இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளுக்கு தலா 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அது 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடந்த 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட 4 இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட 4 குற்றச்சாட்டுகளும் தலா 4 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடன் படகோட்டிக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்படைக்குள் அத்துமீறி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 21 படகுகளில் 145 இந்திய கடத்தொழிலாளர்கள் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட இரத்தினபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலார் ஜெயசேகர இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். நீதிபதி புஷ்சிக்கு ஜெயதாச முன்னிலையில் விசாரணைகள் நடைபெற்றது. இதன்போது சந்தேக நபரை 10 லட்சம் ரூபாய் தனியார் பணியிலும் 25,000 ரொக்க பணியில் செல்ல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. அவரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கு பொருளாக நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு செப்டம்பர் 14ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபருக்கு எதிராக ஆயுதம் காட்டி மிரட்டி மற்றும் கொலை மிரட்டல் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது 1996ஆம் ஆண்டில் திருத்தப்பட்ட துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபருக்காக முன்னிலையாகும் வழக்கறிஞர்கள் அவர் என்ற குற்றமும் செய்யவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அவரை பிணை நிபந்தனைகளின் பேரில் விடுவிக்க கோரியும் வாதிட்டுள்ளார். மறுபுறம் போலீசார் விசாரணைகளை இன்று நிறைவடையவில்லை என்று தெரிவித்து பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். இதரப்பு வாதங்களையும் பரிசீலித்த ஜனாதிபதி சாட்சியங்கள் அல்லது புகார்களுக்கு மீண்டும் அச்சுறுத்தல் விடுவிக்கப்படாமல் பிணை ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுவித்துள்ளார். அத்தகைய சூழலில் சந்தேக நபர் மீண்டும் விளக்குகளை வைக்கப்படுவார் என்றும் நீதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விளக்கமறியல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலா மீதான தடுப்பு காவல்கள் உத்தரவை மேலே நீடிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கினை எதிர்வரும் மே மாதம் 20ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கோட்டை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுவித்துள்ள கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கோட்டை நீதிவான் ஈஸ்வரி நெத்திக்குமாரை இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் மீது நடத்தப்பட்ட விசாரணைகளில் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை மே 20ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான சுரேஷால நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவரை மேலும் தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹார்முஸ் நீரிணையின் தாக்குதலுக்குள்ளான 3 கப்பல்களையும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை இலக்காக கொண்டுள்ளது. ஃபேர் நியூஸ் ஏஜென்சி தெரிவித்ததாவது யூரோப்பிய எனப்படும் கடல் தாக்கப்பட்டு தற்போது ஈரான் கடற்கரைக்கு அருகிலே தடமாறி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் MCF பிரான்சிகா மற்றும் எப்பாடினோஸ் எனப்படும் கப்பல்கள் IRGC கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு ஈரான் கடற்கரையை நோக்கி திருடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவல்கள் IRGC கடற்படையின் அறிக்கையை மேற்கோள் காட்டி ஈரான் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது.
காமூஸ் நீரிணை வழியாக செல்ல முயன்ற மேலும் ஒரு சரக்கு கப்பல் தாக்கப்பட்டுள்ளதாக கடல் பாதுகாப்பு நுண்ணறிவு நிலையத்தினம் தெரிவித்துள்ளது. MSC பிரான்சிகா எனப்படும் பனாமா கொடியுடன் இயங்கும் கப்பல் ஈரான் கடற்படையிலிருந்து சுமார் 6 கடல் மைல் தூரத்தில் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளது. அது ஹார்முஸ் நீரிலிருந்து தெற்கு பகுதியில் உள்ள கல்ஃப் ஆஃப் ஓமான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் நாட்டின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அந்த கப்பலை தொடர்பு கொண்டு நங்கூரம் போடுமாறு உத்தரவிட்டதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் கப்பலின் வெளிப்புற அமைப்பிலும் இருப்பிட வசதிகளும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இதுவரை மேலதிக செய்திகள் எதுவும் வெளியாகவில்லை. இச்சம்பவம் ஹார்முஸ் நீரிணையில் அண்மையில் பதிவான 3வது தாக்குதலாகும் என்பதுவும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத கடத்தொழிலில் ஈடுபட்ட இந்திய கடத்தொழிலாளர்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கைது செய்யப்பட்ட முன்னாள் MP நீதிமன்றத்தில் பிறப்பித்த உத்தரவு. பலத்த பாதுகாப்பு மத்தியில் நீதிமன்றத்தில் முன்னிலையான சுரேஷ் சால். நடுக்கடலில் 3 கப்பல்களை தாக்கியுள்ள ஈரான். ஹார்முஸ் நீரிணையில் அதிரடி தொடரும் பதட்டம்.